வணக்கம், வெல்கம் டு தமிழ் மிக்ஸ் மீடியா. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு சமையல் வீடியோ பார்க்கவே விளங்கி இருக்கும். என்ன இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். வாங்க பார்க்கலாம் என்ன செய்ய போகிறேன்னு. இதில் கேரட் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதுக்குள்ளே லைட்டாக உப்பு போட்டு அதை கலந்து விட்டுட்டு, இங்கால சட்டி சூடாக இருக்குது. ஆலிவ் ஆயில் போட்டு அதை நான் பொரிச்செடுக்க போகிறேன். நீங்கள் புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்திக்கொள்ளுங்க. ஓகே, கேரட் நல்லா பொரிஞ்சு கொண்டு இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு, அடுத்தது என்ன மரக்கறி உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி லைட்டாக உப்பு போட்டு அதே சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறேன். ஓகே, இங்கால அடுத்தது கத்திரிக்காவும் பொரிக்க போட்டுட்டேன். கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் மூன்றும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி பொரிச்சாச்சு. இங்கால சம்பா ரவை, ஆனால் இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது, வெள்ளை ரவை இல்லை. இது கொஞ்சம் மொத்தமாகவும் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு. உடல் எடை குறைக்கிறார்கள் அல்லது அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறார்கள். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இது நல்லா பசிக்காது. கொஞ்சமாக சாப்பிடலாம். அப்போ நாங்கள் நிறைய சாப்பிட்டு வயிற்றை வளர்க்காமல் இருக்கிறதுக்காக, உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதுக்குள்ள கொஞ்சம் லைட்டாக முதலே உப்பு போட்டுட்டேன். அதுக்குள்ளே தண்ணி விட்டு நாங்கள் புட்டுக்கு சும்மா கலக்கிற மாதிரி அப்படியே கலந்தெடுக்க போகிறேன். மற்ற ரவை நாங்கள் டைரெக்டாக போட்டு உப்புமா செய்யலாம். ஆனால் அதே மாதிரி இது செய்தால் கொஞ்சம் அவியாமல் இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதுதான் இப்போ நான் இந்த புட்டை விற்கிற நீத்துப்பட்டியில் வச்சு இந்த கலந்த ரவையை ஊற்ற வைக்கிற இல்லை ரெடியாக இருக்குது. தண்ணி தெளிச்சிட்டுது. இந்த மூடி அவிய விட போகிறேன். ஓகே, அதை அவியட்டும். இங்கால சட்டி சூடாக இருக்குது. ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதே ஒலிவ் ஆயில் தான் விடுறேன். நீங்கள் என்ன எண்ணெய்னாலும் விடலாம். ஓகே, எண்ணெய் சூடாயிட்டுது, கடுகு வெடிச்சிட்டுது. ஓகே, சிவப்பு வெங்காயம் அது சின்ன நாவட்டினதை அதை தாளித்து எடுக்க போகிறேன். இப்போ ஒரு அவசரமான சமையல் தான், அதனால் அந்த வீடியோ எடுக்கலாம்னு நினச்சிட்டு தான் உடனே எடுத்தேன். ஓகே, இங்கால அந்த அவிய வச்சதும் ஒரு 10 அந்த ஆவி மேலே வர்ற அளவுக்கு சுடுதண்ணி கொதித்து ஒரு 5 நிமிஷம் அவிஞ்சாலே ஓகே. இதில் வந்து நான் செத்த மிளகாயும் போட்டு லீக்ஸும் போட்டு தாளிக்கிறேன். அதனால் அவிஞ்ச இதை பார்த்தீங்களா, புட்டு மாதிரி வந்திருக்கு. ஆனால் வந்து இதை உருத்தி எடுக்க போகிறேன். நான் ஏன் இப்படி செய்திருக்கிறேன்னு சொன்னால், அதுக்குள்ளேயும் போட்டு கிண்டலாம், உங்களோட விருப்பம். உப்புமா செய்கிற மாதிரியும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு அவியணும், டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஓகே, இங்கே வெங்காயம் நல்லா தாளித்து கொண்டு வந்துட்டுது, லீக்ஸ் எல்லாம். இப்போ அதுக்குள்ள வந்து நல்லா கொதி சுடு தண்ணி நான் எடுத்திருக்கிற ரவைக்கு அளவாக, ப்ரௌன் ரவைக்கு அளவாக தண்ணியை விட்டு கொதித்த தண்ணி தான் இது. திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு உருத்தி வச்ச அந்த ரவை புட்டை இதுக்குள்ள போட்டு கிண்ட போகிறேன். அதோடு சேர்த்து நாங்கள் ஏற்கனவே பொரித்து வச்சுருக்கிற மிளகறியையும் போட்டு நல்ல வாசம் வருது. கொஞ்சம் நான் தண்ணி ஒரு 1/4 டம்ளர் கூடத்தான் விட்டுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் நல்லா குலைவாக எடுக்கிறதுக்காண்டி, இல்லாட்டிக்கு காஞ்ச பதத்தில் வரும். ஆனால் தண்ணி உடனே வற்றிடும். பார்த்திங்களா, நல்ல உதிரியாக அதோட நல்ல குலைவு தன்மையாகவும் இருக்குது. ஓகே, சூப்பரான இரவு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக மற்ற ரவையை விட இது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஓகே, என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வழமை போல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.